இந்தியாவிலே. நம்மளுடைய வாஸ்து எனர்ஜி வாஸ்து எனர்ஜி மருத்துவர் திரு மேகப்பிரபு ராணி வாலாஜாப்பேட்டை அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிகளுக்கும் எனது நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாஸ்து சாஸ்திரம் என்பது மட்டுமல்ல, ஜோதிடமாக இருக்கட்டும் அல்லது எண் கணிதமாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களும் ஒரு காந்த அலையின் தத்துவத்தின் அடிப்படையிலேயே அமைகிறது. ஜோதிடம் என்றாலும் 7 கிரகங்கள் என்ற காந்த அலை கதிர்வீச்சுகளை கொண்டு அவர்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறது. எண் கணிதம் அப்படின்றாலும் அந்த எண்களுக்குரிய கிரகங்களின் ஆற்றலை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. வாஸ்து என்பது இந்த பஞ்சபூதங்களின் ஆற்றல், காந்த சக்தி, இந்த பஞ்சபூதங்களுடைய காந்த சக்தியை கொண்டு இந்த வாஸ்து என்ற அமைப்பு அமைகிறது. நமக்கு எப்பொழுதும் 4 திசைகளில் இருந்தும் காந்த அலைகளை நமக்கு எப்பொழுதும் கொண்டே இருக்கிறோம். கிழக்கிலிருந்து மேற்கில் நோக்கியாகவும், மேற்கிலிருந்து கிழக்கே பக்கமாகவும், வடக்கிலிருந்து தெற்காகவும், தெற்கிலிருந்து வடக்கு பக்கமாகவும் 4 திசைகளில் மட்டுமல்லாமல் 360 டிகிரியில் இருந்தும் நமக்கு எப்பொழுதும் படைப்பதற்கான சக்தியானது வந்து கொண்டே இருக்கிறோம். இது நமக்கு மட்டுமல்ல, ஒரு உயிருள்ள பொருளாக இருந்தாலும், உயிருள்ள ஜீவனாக இருந்தாலும், உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும் அனைத்திற்குமே இந்த 360 டிகிரியில் இருந்து காந்தலை வந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறது. உயிருள்ள பொருட்களுக்கு ஜீவன வழங்கும், உயிருள்ள அற்ற பொருட்களுக்கு வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு இந்த காந்த அலைகளை கொண்டுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறது. சிம்பிளா வாஸ்துல மெயினா ஒரு 4 மூல சரின்னா போதுமானது. வடகிழக்கு ஈசான்ய, தென்கிழக்கு அக்னி வாயு, வடமேற்கு தென்மேற்கு நைருதி, இந்த 4 பக்கம் 4 மூலைகள் சிறப்பா அமைஞ்சிட்டாலே ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எளிமையா கிடைச்சிடும். இதை பிரித்து சொல்லணும்னா 16 நம்ம சின்ன சின்னதா பிரித்து சொல்லலாம். மெயினா 4 மூலை நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி இப்போ 4 சக்கர வாகனங்களால இருந்தாலும் ஒரு காரு, பஸ், 4 வீல் இருக்கு, 4 டயர் இருக்கு. 4 டயர் இருந்தாலும் அந்த கார்ல நம்ம பயணம் சொல்ல முடியும். ஒரு வீல்ல காற்று கம்மியா இருந்துச்சுன்னா அந்த காரா இருக்கும், பஸ் இல்லைன்னா ஒரு ஹை கிளாஸ் மாடி கார் வச்சுருக்காங்க. ஒரு வீல்ல காற்று இல்லைன்னா அந்த காற்றுக்காக பண்ண முடியாது. அது போலதான் நம்ம வீட்டுக்கு 4 மூலையில கொண்டாடுதான் அந்த சரியா இருக்கு அப்படின்னாதான் நம்ம வாழ்க்கை நல்லபடியா டிராவல் பண்ண முடியும். இதுல சொல்ல 4 தென்கிழக்கு மூலம் இது 10 மட்டும் சிம்பிளா ஒரு 4 பாயிண்ட் சொல்லலாம். தென்கிழக்கு நமக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னா முதல் காரணம் அக்னி மூலையிலும் தென்கிழக்குல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவே கூடாது. நீர் சம்பந்தப்பட்ட குடிநீர் தொட்டி, கழிவு நீர் தொட்டி, அப்புறம் ஆழ்துளை கிணறு, இது போன்ற நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே தென்கிழக்குல வராது இருக்கிறது முதல் விஷயம். 2வது, தெற்கு பகுதியில வடக்கை விட அதிகமான காலி இடங்கள் தெற்கில இல்லாம இருக்கிறது மிகவும் சிறப்பு. கட்டிடத்தின் உயரங்கள் வடக்கை விட தெற்கால குறைவா இருக்கிறது தப்பு. இத மாதிரி இருந்துச்சுன்னாக்கா அந்த வீட்டுல அக்னி மூலையானது பாதிக்கப்படும். அப்போ பாதிக்கப்படுவதனால் நமக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படின்னாக்கா, இது அக்னி மூலையில நெருப்பு சக்தி மட்டும் இல்லாம நவகிரகங்கள்ல சுக்கிரன் பகவானுக்கு உண்டான முக்கியமான இடம்.
சுக்கிரன் என்பவர் வந்து சுகபோக வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அதிபதியாக சுக்கிரன். நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து, துணிமணில இருந்து, ஆடம்பர நிலை செயலா இருக்கட்டும், ஒரு வசதியான லக்ஸரியான வாழ்க்கை அப்படின்னு வந்து சுக்கிரன் வந்து மெயின். அந்த சுக்கிர பகவான் வசிப்பிடம் என்பது தென்கிழக்கு. அப்ப தென்கிழக்குல அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருந்துச்சுனாக்கா இந்த சுகபோக சொகுசான வாழ்க்கைகள் என்பது சுலபமா கிடைக்கும். இதுல ஏதாவது தவறுகள் இருந்துச்சுனாக்கா நமக்கு அந்த சுகமான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கைன்றது எல்லாமே பறி போயிடும். இப்ப நமக்கு அக்னி மூலை அப்படிங்கிறது நம்ம உடம்பையே பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட்டும் நுரையீரல், நுரையீரலும் இருதயமும் சீராக இயங்கணும் அப்படின்னாக்கா அந்த வீட்டுடைய அக்னி மூலை சிறப்பா இருந்தாக்கா ஒரு நிகழ்வு ஆயுள்காலம் முழுவதும் இருதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராமல் இருக்கும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராம இருக்கும். இது ரெண்டும் வராம இருக்கணும்னாக்கா அக்னி மூலம் நல்லா இருக்கணும். அடுத்து அக்னி மூலம் பாதிக்கப்படுவது அப்படின்னாக்கா நுரையீரல் சார்ந்த நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளம், தோல் நோய், ஆஸ்துமா, பிசிடி, அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம், இது எல்லாமே கொடுக்கக்கூடியது நுரையீரல். இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒருத்தருக்கு ஸ்கின் ப்ராப்ளம், தோல் நோய், தலையிலிருந்து காவல் எங்க எதுவா இருந்தாலும், இல்ல வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், ஆஸ்துமா இருக்கும், மூச்சு திணறலா இருக்கும், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கண்ண மூடின்னு சொல்லலாம் அந்த வீட்டுல அக்னி மூலையில பாதிப்பு இருக்குது. ஒண்ணு தண்ணி சம்பந்தப்பட்டது இருக்கலாம், இல்ல இடம் சம்பந்தப்பட்ட தோஷம் ஏதாச்சும் இருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஐபிபியா இருக்கலாம், லோ பிபியா இருக்கலாம், இருதய அடைப்பு. மெயினா இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பசங்களோட நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், 31 வயசு ஒரு பையனுக்கு நைட் சாப்பிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து உடனே இறந்து போயிட்டாரு. காரணம் என்னன்னாக்கா உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இருதயத்திற்கு முழுமையான சக்தியை கொடுக்கக்கூடியது தென்கிழக்கு அக்னி மூலம். இந்த அக்னி மூலம் பாதிக்கப்படுதுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க நிச்சயமா ஒருவருக்கு இந்த இருதயம் அடைப்பு நிச்சயமா ஏற்படும். அதனால அக்னி மூலம் ரொம்ப சிறப்பா அமையும். அது மட்டும் இல்லாம இந்த வாகன விபத்து டெய்லியும் பாக்குற நியூஸ்ல இது ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ஒண்ணு கவனக்குறைவு, சாலை சரியில்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல முக்கியமானது அக்னி மூலம் ஒரு முக்கியமான காரணம். எனக்கு அக்னி மூலம் சுக்கிரனுக்கு உண்டானது சொல்லிருக்கீங்க. அப்ப சுக்கிரன் வண்டிக்கு அதிபதி இல்லையா? இப்ப சுக்கிரன் நமக்கு நல்லா இருக்காருன்னா நம்ம வண்டியில தூங்கிட்டே போனாலும் நம்ம தைரியமா எங்க வேணா போகலாம். லைசன்ஸே இல்லைனாலும் நீங்க எந்த ஸ்டைல் போனாலும் யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஆனா அக்னி மூலம் பாதிக்கப்பட்டுச்சுனாக்கா அந்த சுக்கிரனுடைய காரணத்தினால வண்டி வாகனங்கள் எல்லாமே பழுதடையும், விபத்துக்களை ஏற்படுத்தும். குறிப்பா வாகன விபத்து ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் அக்னி மூலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வாகன விபத்து ஏற்படும், உயிர் சேதமும் ஏற்படும். அக்னி என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப சக்தி தான் நமக்கு அக்னி. நம்ம உடம்புல உயிர் இருக்குது, ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல வெப்ப சக்தி தான். இந்த வெப்ப சக்தி குறையுது அப்படின்னாலே நம்ம எழுச்சிக்க முடியாது, பேச முடியாது, எந்த செயலும் செய்ய முடியாது. அப்போ ஒருவருடைய ஆரோக்கியம் என்பது வெப்பம். இந்த வெப்ப சக்தி நம்ம வீட்டுக்குள்ள சரியா இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆயுள் காலம் நீடிச்சு வாழலாம், நோய் இல்லாம வாழலாம். 120 வருடங்கள் சொல்லுவாங்க, 120 வருடம் சிறப்பாக வாழணும். குறைந்தபட்சம் 100 வருஷம்னா வாழணும். இதுலயும் இருதய பாதிப்பு இல்லாமல், நுரையீரல் பாதிப்பு மட்டும் இல்லாமல், ஜீரணம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்தையும் செரிமானம் செய்யக்கூடியது சிறுகுடல், பெருகுடல். இதுல இருந்து அந்த உணவுப் பொருட்களை எரிக்கணும். அது எரிச்சுதான் அது வந்து நமக்கு தாது பொருட்களாக குளுக்கோஸாக மாறுது. அது மாறணும் அப்படின்னாக்கா நம்ம உணவுக்குள்ள வெப்ப சக்தியானது நல்லா இருந்தால்தான் அந்த சாப்பிட்ட சாப்பாடுல இருக்கக்கூடிய உணவுகளை எரிச்சு அது குளுக்கோஸா மாற்ற முடியும். அப்போ அதுக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல இருக்கக்கூடிய குளுக்கோஸா மாற்றத்துக்கு கூட நமக்கு வெப்பம் வந்து நமக்கு முக்கியமா தேவைப்படுது. அப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து முழு சக்தி எடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாக்கா அது பல காரணங்கள் இருந்தாலும் வீடும் ஒரு முக்கியமான காரணம். அந்த வீட்டில அக்னி மூலன்றது மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக அமையும். அதே மாதிரி நிறைய வீடுகள்ல திருடு போது,
ரோட்ல வந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தா 100 சவரம் போட்டு போவாங்க, 50 சவரம் கைட்ல செயின் போட்டு போவாங்க. அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் பார்த்தா 1/2 சவரம் 1 சவரம் தான் போட்டு போவாங்க. அவங்க கிட்ட தான் போயிட்டு பறிச்சுட்டு போவாங்க. இதுக்கும் என்ன காரணம்னா அக்னி மூலம் பாதிப்பு தான். எந்த வீட்டுல அக்னி மூலம் பாதிக்கப்படுதோ அவங்க அப்பயே முதல்ல சொன்ன இல்லையா, சுக்கிரன் பாதிக்கப்பட்டா அந்த காரகத்துவமான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கெட்டு போயிடும் வருது. இப்ப நகை போட்டுட்டு இருக்கோம்னாக்கா நகைக்கு அதிபதி யாரு? சுக்கிரன் இல்லையா? அக்னி மூலம் பாதிக்கப்படுது அப்படின்னாக்கா சுக்கிர பகவான் வந்து அந்த நகையை உங்களுக்கு தள்ள வைக்க மாட்டாங்க. அப்ப ரோட்ல போறீங்கன்னாக்கா ஒரு ஆளை விட்டு உங்க நகையை பறிச்சுட்டு போயிடுவாரு. அப்போ திருடு போறதுக்கு முக்கியமான காரணம் அக்னி மூலதான். விபத்து ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் அக்னி மூலதான். இருதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாலும் அக்னி மூலதான். மிச்சம் இருக்கக்கூடிய 4 மூலைகளை 3 மூலம் சரியில்லாலும் பரவாயில்ல, 4மே தேவை. பட் இருந்தாலும் மற்றதெல்லாம் வந்து நமக்கு வருமானத்தை கொடுக்கும், சேவிங்ஸ் கொடுக்கும் இதெல்லாம். ஆனா எல்லாத்தோட மிகவும் முக்கியமானது உயிர். நம்ம உயிரோட வாழணும், ஆரோக்கியமா வாழணும். இது ரெண்டுமே நமக்கு சிறப்பா நடக்கணும்னாக்கா அதுக்கு அக்னி மூலை மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வைக்கிறது. அக்னி மூலையை சிறப்பாக அமைத்துக் கொண்டு வாழ்வில் முழு ஆரோக்கியத்துடனும் நீண்ட நாட்களுடன் ஆடம்பரமான வாழ்க்கையும் வசதியான வாழ்க்கையும் வாழ அக்னி மூலையை சிறப்பாக அமைத்துக் கொண்டு வாழலாம் என்று இவரையும் முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றிகள். ஐயா திரு மேகப்பிரபு அவர்கள் வந்து வாஸ்து எனர்ஜி டாக்டர். இதுல இருந்து அவருக்கு புது சிஸ்டம் என்னன்னா, இப்ப நம்மளாம் ஜோதிடர்கள் வந்து வாஸ்து ஜோதிடர்கள் வாஸ்து பார்ப்போம். இவர் வந்து என்னன்னா அதுல என்ன எனர்ஜி இருக்கு, அந்த வீட்டு எனர்ஜி எங்க குறையுதோ அந்த இடத்துல யாருக்கு என்ன மாதிரியான வியாதி வரும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் இவர் அனலைஸ் பண்றாரு. இப்போ மூளை வந்து 4 மூளை சரியா இருக்கா, 4 மூளை சரியில்லைன்னா இப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்கள வீட்டு தலைவரை வந்து அவன் சம்சாரமே சொல்லுவோம் மூளை கட்டவன் இவன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காவே மூளை கட்டவன் எந்த வீட்டுல பேசுறாங்களோ அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 4 மூலையில ஒரு மூளை அஃபெக்ட் ஆயிருக்கும் நிச்சயமா. நம்ம கரெக்ட். அதனால அந்த மூளையை சரிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஐயா அவர்கள் வாஸ்து எனர்ஜி டாக்டர். மேலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா 15,000 ரூபாய் ஒரு வாஸ்து எனர்ஜி கன்சல்டேஷன். இவர் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான டிராஸ்டிக் கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறார். 6,000 rupees தான். அதனால நான் இவருக்கு கேன்வஸ் பண்றேன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை.